நிறைய பேத்துக்கு இந்த குதிங்கால்ல அதிகமா பெயின் வர ஆரம்பிக்கும். காலையில எந்திரிச்சு ஒரு 10 ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு பயங்கர குத்துற மாதிரி வலி வர ஆரம்பிக்குங்க. டாக்டர், எனக்கு அந்த 10 ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள உசுரே போய் வருது டாக்டர். என்னால கிச்சன்ல ரொம்ப நேரம் நின்னு வேலை செய்ய முடியல. ரொம்ப நேரம் நிக்கிறது தான் என்னோட வேலையே. நான் செக்யூரிட்டியா இருக்கேன், டீச்சரா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளான்டார் ஃபேஷியான்னு இருக்கக்கூடிய லிகமெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறது, இல்ல டேமேஜ் ஆகிறது, இல்ல டேர் ஆகிறது தான் இது இந்த பெயினுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனுங்க. இத பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பேச போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்க டாக்டர் பாரதி, சீஃப் கன்சல்டன்ட் ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்ல இருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த குதிங்கால்ல வலி எதனால வரப்போகுது அப்படிங்கிறது தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிகமெண்ட் இருக்கும். அந்த லிகமெண்ட்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இல்லனா டேமேஜ்னால வரக்கூடியதுதான் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்னு சொல்லுவோம். இது யாருக்கெல்லாம் அதிகமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நின்னு நீங்க கிச்சன்ல ஒர்க் பண்றீங்க, அதுவும் செப்பல் போடாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே போல டீச்சரா இருக்கீங்க, லாங் ஸ்டாண்டிங் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கீங்க, இல்ல செக்யூரிட்டியா இருக்கீங்க, நீங்க நின்னுட்டே வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இந்த கண்டிஷன் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மொத்த பாடியினோட வெயிட் இந்த எலும்பு மேல ஸ்ட்ரெயின் ஆகுது. அந்த வெயிட் ஃபுல்லா இதனோட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த லிகமெண்ட் மேலயும் சப்ளை ஆகுங்க. இந்த லிகமெண்ட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கால்ல வந்து இந்த ஒரு கர்வ் பாக்குறீங்க இல்லையா, அது வந்து ஆர்ச் ஆஃப் தி ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்ச்சை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு, அதை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த லிகமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. இது மேல ஸ்ட்ரெயின் அதிகமா கொடுக்க 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 நமக்கு இந்த ஆர்ச்சுக்கும் ப்ராப்பரான சப்போர்ட் இருக்காது, அந்த லிகமெண்ட்டுக்கும் ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கும் இல்லையா. அதனால என்ன ஆகும்னா, லைட்டா இந்த இடத்துல கொஞ்சமா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க நடந்துகிட்டே இருப்பீங்க, நின்னுகிட்டே இருப்பீங்க, திரும்ப திரும்ப டேமேஜ் வந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, அது பிளான்டார் ஃபேஷியைட்டிஸா மாறிடும். இந்த இடத்துல மட்டும் கிடையாது, இங்க 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 எல்லாம் பெயின் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க பேஷண்ட் கொஞ்ச நாள் ஆக ஆக. சோ இப்படி இருக்குன்னா, டாக்டர் நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க லாங் ஸ்டாண்டிங் நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நிக்கிறத வந்து தவிர்க்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய செப்பல்ஸ் ரொம்ப சாஃப்டா எம்சிஆர் செப்பல்னு சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு இமேஜ்ல காமிக்கிறேன் பாருங்க. இதை வந்து நீங்க மெடிக்கல் ஷாப்லயோ இல்ல வந்து ஏதாவது செப்பல் கடையிலயோ போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சாஃப்டா இருக்கக்கூடிய செப்பல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய காலை வந்து கொஞ்சம் கூட ஒரு சாஃப்டா ஒரு குஷன் எஃபெக்ட் கொடுத்து மைக்ரோ சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அந்த செப்பல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா, இங்க பெயின் இருக்கு டாக்டர் அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சமா ஐஸ் இருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படின்னா அந்த ஐஸை வந்து ஒரு துணிலையோ இல்ல ஐஸ் பேக் மாதிரி உங்களுக்கு கடையிலயும் விற்கும். இந்த மாதிரி ஐஸ் பேக்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். இது என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு எந்த இடம் எல்லாமே தரையில நல்லா பதியுதோ அந்த இடத்துல தாங்க அதிகமா பெயின் இருக்கும். அப்ப என்ன பண்றீங்கன்னா, நல்லா லைட்டா அப்படியே பிரஸ் பண்ணிட்டு ஒரு உங்களால எவ்வளவு நேரம் பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ நிமிஷம், ஒரு நிமிஷம், சில 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 5 to 10 minutes வரைக்கும் இந்த மாதிரி நீங்க வச்சு 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 எடுக்கிறதுனால அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். அதே போல தசை இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணுங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காலை வந்து நீங்க மேல போட்டு உட்கார்ந்துட்டு எந்த கால்ல பெயின் இருக்கோ அந்த காலோட கட்டை விரல நல்லா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இந்த குதிங்கால அசைக்க கூடாது. அந்த இடத்துல இருந்து லைட்டா நல்லா பண்ண முடியும், அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். மறுபடியும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும், அப்புறம் ரிலீஸ் பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு காலையில ஒரு 5 to 10 டைம்ஸ், சாயங்காலம் ஒரு 5 to 10 டைம்ஸ் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே போல உங்ககிட்ட ஒரு பால் இல்ல வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பால் இல்லாதனால உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வச்சு காமிக்கிறேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது மேல நல்லா இப்படி வந்து இப்படி நல்லா உருட்டிட்டே இருக்கணும். அப்படி உருட்டும் போது
காலுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனும் வரும். அதே போல இந்த ஆர்ச்சுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த மாதிரி பண்றது. அதே போல இந்த பிளான்டார் ஃபேஷியா பெயினுக்குமே இது பெட்டரா இருக்கும். ரொம்ப பெயின் இருக்க இடத்துல ரொம்ப பிரஷர் போட்டு அழுத்திடாதீங்க, ஒரு ஜென்டில் பிரஷர் இருந்தா போதும். அதுக்கப்புறமா நீங்க வந்து இதுக்கு வந்து ஆயில் அப்ளிகேஷனும் நல்லா கொடுக்கலாங்க. உங்களோட வீட்டுல என்ன ஆயில் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்ல கேட்டீங்கன்னா முருவெண்ணா ஆயில் கிடைக்கும். அந்த ஆயில் என்ன பண்ணலாம்னா நீங்க எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிட்டு, சூடு பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இந்த ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி ரொட்டேஷன் மூமெண்ட்ல வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கறது கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க. இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெகுலரா பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களே பண்றதானாலும் ஓகே, இல்ல வேற யாராவது உங்க வீட்டுல வந்து கிட்ஸ் இருக்காங்க, இல்ல யாராவது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்கன்னா அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்ல கொஞ்சமா ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க. எப்சம் சால்ட்னு சொல்லிட்டு ஒரு சால்ட் இருக்கு, அது மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். எப்சம் சால்ட்னு கேட்டுக்கங்க. சோ அந்த சால்ட்டை வந்து தண்ணியில போட்டுட்டு காலை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த தண்ணிக்குள்ள வச்சிடுங்க. நீங்க காலையில எந்திரிக்கும் போதே நான் சொல்ற இந்த எக்ஸசைஸையும் சுடு தண்ணிக்குள்ள கால் வச்சுட்டு காலை நல்லா இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நடக்கும் போது உங்களுக்கு பெயின் வந்து கம்மியா இருக்கும். அதே போல நீங்க நைட்டு படுக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளான்டார் ஃபேஷியாக்கு ஒரு பிரேஸ் இருக்கும். அந்த பிரேஸ வந்து நீங்க போட்டுட்டு நைட்டு தூங்குறது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். அதே போல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஆயில் எல்லாம் போட்டுட்டு இந்த மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளான்டார் ஃபேஷியா ஸ்பிளிண்ட் இருக்குங்க. அந்த ஸ்பிளிண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். அதை வந்து நீங்க அமேசான்லயோ இல்ல வந்து மெடிக்கல் ஷாப்லயோ உங்களுக்கு கிடைக்கும். அதை ரெகுலரா நைட் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். டாக்டர் எனக்கு அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நான் அஃபர்டபிள் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி முருவனை வச்சு காட்டன்ல டிப் பண்ணிட்டு அந்த காட்டனை கொஞ்சம் சூடா இது மேல வச்சு நல்லா ஒரு கட்டு போட்டுக்கங்க. ஒரு கிரிப் பேண்ட்லயோ இல்ல வந்து நீங்க வேஸ்ட் துணி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சு நல்லா கட்டு போட்டுட்டு நைட்டு படுத்துட்டு காலையில எந்திரிச்சு கழட்டிடுங்க. இதை வந்து ஒரு 3 months ஆவது நைட் இந்த மாதிரி ஸ்பிளிண்ட் யூஸ் பண்றது இல்ல வந்து நீங்க வந்து ஒரு கட்டு போட்டுட்டு தூங்குறது வந்து பெட்டரா இருக்கும். அதே போல ரொம்ப முக்கியமா உங்களோட ஹார்டான ஷூ வேர் பண்றீங்க, இல்ல செப்பல்ஸ் வேர் பண்றீங்கன்னா, ஹீல்ஸ் வேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து தவிர்த்தரணுங்க. அது போட போட திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை அதிகமாகுமே ஒழிய நீங்க வந்து அதை குறைக்க முடியாது. ஏன்னா ஹீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், ஹார்டான ஷூ போட்டிருக்கோம்னா அந்த ஷூ வந்து இந்த இடத்துல ஒரு ஹார்டா ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். உங்களோட பாடியோட வெயிட்டும் இதுக்கு மேல வரும் இல்லையா, அப்ப வந்து அந்த இடத்துல வந்து டேமேஜஸ் வந்து அதிகமா நடக்கும். அதனால ஹார்ட் செப்பல்ஸ் ஹீல்ஸ் எல்லாம் வேர் பண்றதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க பால் வச்சு தரையில நின்னுட்டு உருட்டுறதுமே நீங்க பண்ணலாம். அதுவுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து நான் இப்ப உங்களுக்கு வாட்டர் பாட்டில வச்சு பண்ணி காமிக்கிறேன். அது போக என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. அதே போல இத பத்தி டீட்டெயிலான எக்ஸசைஸ் வீடியோ வந்து முன்னாடி டாக்டர் முத்துக்குமாரும் நானுமே வந்து போட்டிருக்கோம். சோ அதை வந்து எங்களோட பேஜ் ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்ங்கிற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்ல ஃபேஸ்புக் பேஜ்லயுமே பாத்தீங்கன்னா அது இருக்கும். சோ இப்ப எக்ஸசைஸ் காமிக்கிறேன் வாங்க. இந்த மாதிரி ஒரு டவல் வீட்ல இருந்தா எடுத்துக்கங்க. எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களோட கால் அது மேல வச்சுட்டு உங்களுடைய காலோட விரல்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த டவலை வந்து அப்படியே பிடிச்சுக்கணும். பிடிச்சு இப்ப மெல்லமா இவங்க பண்ற மாதிரி பண்ணணும். சோ மெதுவா இப்படி அமுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணணும், மெதுவா இப்படி பிடிச்சு ரிலாக்ஸ் பண்ணணும், மெதுவா பிடிச்சிட்டு விடணும், மெதுவா பிடிச்சிட்டு விடணும். இந்த மாதிரி ஒரு 10 to 20 டைம்ஸ் வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுல கிரிக்கெட் பாலோ ஏதாவது ஒரு பால் இருக்கு அப்படின்னா அந்த பாலை வந்து கால் கடியில இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஃபேஷியா ஃபுல்லா நம்ம ப்ரெஷர் கொடுத்து உருட்டணும். மெதுவா செஞ்சு காமிங்க. ஓகே, மெதுவா இன்னொரு வாட்டி. ஸோ இன்னொரு வாட்டி உங்களால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ஆனால் ரெகுலராக இதை பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். 2 காலுக்கும் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த எக்ஸசைஸை நீங்கள் மெதுவாக ஒரு டவல் மேலேயோ இல்லை நார்மலி நீங்கள் தரையில் கூட நின்றுக்கலாம். நின்றுட்டு உங்களுடைய ஹீல்ஸ் குதிங்கால வந்து மெதுவாக தூக்கணும். மெதுவாக தூக்க ஆரம்பிங்க. நல்லா தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த மசில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மசில் வீக் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு இங்க பெயின் வர ஆரம்பிக்கும். அதனால இதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மெதுவா கீழே எடுத்துட்டு வாங்க. மெதுவா இப்ப தூக்குங்க. 1 2 3. மெதுவா கீழே எடுத்துட்டு வாங்க. மெதுவா மேல ரைஸ் பண்ணுங்க.
1 2 3 மெதுவா கீழே எடுத்துட்டு வாங்க. மெதுவா மறுபடியும் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. 3 கவுண்ட்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கவுண்ட்ஸை வந்து 5 10 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ண உங்களுடைய இந்த காஃப் மசில்ஸுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இந்த காஃப் மசில்ஸ் டைட் ஆகும் போது இந்த பிளான்டார் ஃபேஷியால பெயின் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் மட்டும் இல்லாம இந்த குதிங்கால் இருக்கு இல்லையா, இந்த எலும்புல போய் கால்சியம் டெபாசிட் ஆகி உங்களுக்கு கால்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க ஒரு growth மாதிரி வந்துடும். அதனால கூட உங்களுக்கு குதிங்கால் பெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது எதனால வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஆனா நான் சொன்ன எல்லாம் இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாமே வந்து நீங்க 2 கண்டிஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். 2 கண்டிஷனுக்கும் உங்களுக்கு பெட்டரா ரிசல்ட் கொடுக்கும். டாக்டர் இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டு இருந்தும் பெயின் சரியாகல அப்படின்றவங்க கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே வர நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாங்க. ஸோ நான் சொன்ன இந்த பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏதாவது உங்களோட கண்டிஷனுக்கு வந்து டவுட் இருக்கு, டாக்டர் இதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதை பத்தி அப்கமிங் வீடியோஸ் கண்டிப்பா போடுறேன். அது மட்டும் இல்லாம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ஹீல் பெயின் இருக்கவங்களுக்கு மறக்காம. தேங்க்யூ ஸோ மச்.